மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, காலங்கள் எவ்வளோ வேணால் மாறலாம், சுற்றி இருக்கிற நாடுகள் மாறலாம், இன்றைக்கி வந்து டிஜிட்டல் இந்தியா இருக்குது, டிஜிட்டல் வேர்ல்டாக இருக்குது மேபி. ஸோ எவ்வளோ வேணாலும் மாறலாம், ஆனாலும் இன்னும் வந்து முருகருடைய புகழ், தெய்வங்களுடைய புகழ் ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இன்னும் அதுக்கு நாளைக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் முருகருடையதும் இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்காது. அது மாதிரி என்ன மாறினாலும் அதற்கேற்ற பரிணாமங்களில் நான் வந்து திரும்பி வருவேன். ஸோ இன்னைக்கு வந்து முருகர் மீடியா லெவலில் முருகர் வந்து பயங்கர ஒரு பீக்ல இருக்காரு. முருகர் யுகம் தான் சொல்லணுமே, எங்கே பார்த்தாலும் முருகர். ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நேம் போர்டு அந்த மாதிரி பேர், குழந்தைங்களோட பேர் அந்த மாதிரி வந்து அவர் பீக்கில் இருந்தார். இப்போ மீடியாவில் பீக்கில் இருக்கார். ஸோ இங்கே சொல்ல வர்றது பரிணாமங்கள் எப்படி இருந்தாலும் அங்கே நான் வந்து உருவெடுத்து அந்த பரிணாமத்துலேயும் நான் ஒரு ஸ்டாராக இருப்பேன். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் எவ்வளோ பரிணாமங்கள் நடந்தாலும் உங்களுக்கு அந்தந்த மாற்றங்களும் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு கண்டிப்பாக நான் கூடவே இருப்பேன். ஸோ தொடர்ந்து என்னை வழிபடுங்க. அதாவது சில பேருக்கு நம்பிக்கை கூட இழந்திருப்பாங்க, முருகரை வழிபட ஆரம்பித்து என்ன பலன் இருக்குது, அப்பயும் அப்படியே தான் இருக்கும், இப்பயும் இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு இருந்தாலும் இவ்வளோ விஷயம் பண்ண இந்த பரிணாமங்களில் நான் உருவெடுக்க தெரிஞ்ச எனக்கு உங்களோட வாழ்க்கையை மாற்ற தெரியாதா? ஸோ கண்டிப்பாக மாறும். அதனால் நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.